Hi, need previous year questions, chemistry. இதில் நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதோடைய டெம்பரவரி நேம்ஸ், அதாவது எலமெண்ட்ஸுடைய டெம்பரவரி ஐயூபிஏசி நேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு டேரெக்டாக அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, 101 கொடுத்துருக்காங்க, இது 103, ரைட்? தெரியும் இல்லையா? யூஎன்னா 1 அண்ட் நில்லுனா 0, ஹெக்ஸ்னா 6, அப்போ நான் வந்து 106. இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் ஓ 111. ஸோ அப்போ கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக நமக்கு அதோடைய இப்போ இருக்கக்கூடிய அஃபிஷியல் நேம் எது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதில் நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மட்டும் தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் டி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 111 பார்த்திங்கன்னா டேம் ஸ்டேடியம் தான். ஸோ ஆப்ஷன் டி 4 இருக்கு இல்லையா, இதுதான் நமக்குரிய ஆன்சர், ரைட்? ஸோ அதுக்கு நேம் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the element Z that is equal to 114 has been discovered recently. It which belongs to which of the following family group and electronic configuration அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பீரியாடிக் டேபிளில் எத்தனை பீரியட் இருக்குது, நம்ம 7 பீரியட்ஸு. ஸோ அதை எழுதணும். 2, 8, இது டிஃப்ரென்ஸ் இல்லையா, இங்கேயும் 8. ஸோ அடுத்த என்ன வரும் நமக்கு 18, 18, 32, 32. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் எப்போவுமே. இது ஃபஸ்ட்டு பீரியட், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ அப்போ n = 1, இது n = 2, இது பார்த்தீங்க அப்படின்னா n = 3, இது n = 4, இது n = 5, இது n = 6, இது n = 7, ரைட்? ஸோ 114னா எங்கே வருதுன்னு பாருங்க, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டே வாங்க. 2, 8, 8, 18, 18 ஆட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும் 32, 32, இது ஒரு 16, 32, இது ஒரு 16, 32, 42, 46, 48, 50. ஸோ இது வரைக்கும் நான் நமக்கு 50, 54 வருது இல்லையா, 54. ஸோ இங்கே நமக்கு n = 6 வரும்போது பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு n = 7 வரும்போது 118 வரும், ரைட்டா? ஸோ இது 118 ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். n = 7, 118. அப்போ இதுக்கு 4 எலமெண்ட் முன்னாடி. அப்போ 118ன்றது என்னது, ஓஜி அப்படின்ற எலமெண்ட் தான். ஸோ இதுதான் நமக்கு என்ன வரும் 118. இதுக்கு 4 நம்பர் முன்னாடி. அப்போ இங்கே வரக்கூடியது என்ன வரும் நமக்கு 117, 116, 115, 114. அப்போ இது வந்து நோபல் கேஸு. ஸோ இது ஹாலஜன் ஃபேமிலி, இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஃபேமிலி, இது நைட்ரஜன் ஃபேமிலி, ஸோ இது கார்பன் ஃபேமிலி. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா அதுக்கு ஆன்சர் ஏ, கார்பன் ஃபேமிலி. அண்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆர்என் போட்டு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணணும், இந்த 114ன்றது எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ நோபல் கேஸை பொறுத்த வரைக்கும் 7th பீரியடில் இருக்கிறது ஓஜி அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய நம்பர் 118. இதுக்கு 4 முன்னாடி, 4 நம்பர் முன்னாடி. அப்போ 4 நம்பர்னால் என்ன வரும், இங்கே நோபல் கேஸு. ஸோ நான் மேலேருந்து எழுதுகிறேன், இது நோபல் கேஸு. இதுக்கு 4 நம்பர் முன்னாடினா 1, 2, 3, 4 கார்பனில் வரும். ஸோ இட் இஸ் அ கார்பன் ஃபேமிலி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், an atom has electronic configuration கொடுத்துட்டாங்க and you will be placed it in அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கவனிங்க. ஸோ 1s2, 2s2, 2p6, அடுத்து 3s2, 3p6, எல்லாம் கவனிங்க. 3d3, 4s2 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 3d3, 4s2னாலே என்ன வந்துடும், டி இன்கம்ப்ளீட்டாக இருக்கா? ஸோ அப்போ என்ன வந்துடும் நமக்கு, டி பிளாக்ல வந்துடும். இப்போ டி பிளாக்ல நமக்கு என்ன ஆயிரும், தேர்ட் ஒன். அப்போ என்ன நமக்கு d1, d2 அண்ட் d3ல இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி பிளாக் போட்டிங்க அப்படின்னா இது d1, இது d2, இது d3. இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகும், 2 எஸ் குரூப் வரும். ஸோ ஃபஸ்ட் குரூப்பு இது 1s, இது 2sன்னு சொல்லுவோம். அப்போ 1, 2, 3, 4, 5. ஸோ 5th குரூப்பில் நம்ம இதை வைக்கலாம், ரைட்டாப்பா? நல்லா கவனிச்சுக்கோங்க, பீரியாடிக் டேபிள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நமக்கு 2 எஸ் பிளாக் வரும். எஸ் பிளாக்குடைய குரூப்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், 2 வரும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ டியில் என்ன ஆகும், d1லேருந்து d10 வரைக்கும் இருக்கும். ஸோ d1, அடுத்து d2, அடுத்து d3. ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ 5th குரூப்பில் நம்ம எதை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 3க்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ தான் ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அன் எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த எலமெண்ட் விச் இஸ் ஜஸ்ட் பிலோ த அபோவ் எலமெண்ட் இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த எலமெண்ட்டோடைய பிளேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள். ஸோ அதோட அட்டாமிக் நம்பரை முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள். 2 4 10 12 15. ஸோ 15 அட்டாமிக் நம்பர் 15 வரக்கூடிய எலமெண்ட்டு. ஸோ விச் இஸ் பாஸ்பரஸ். ரைட்டா? ஸோ நீங்கள் இந்த எலமெண்ட் தெரியணும் கூட அவசியம் இல்லைப்பா. 15 வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இதோடைய குரூப் என்னது பாருங்கள், தேர்டு பீரியடு. அதே மாதிரி நான் அங்கே எழுதிருங்க. ஸோ என்னது 2 8 8 18 18. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட், செகண்ட் பீரியட், இது தேர்டு பீரியட். தேர்டு பீரியடில் இருக்க எலமெண்ட் என்னது நமக்கு 15. இதுக்கும் அடுத்த பீரியடுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் பண்ணது 18 எலமெண்ட். ஸோ அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய எலமெண்ட் அப்போ இருக்கும் ப்ளஸ் 18. இதிலேருந்து 18 நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும் 25 33. ஸோ ஃபோர்த்து கொஷினுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் 33. ரைட்டாப்பா? ஸோ பாஸ்பரஸுக்கு கீழே வரக்கூடிய எலமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாஸ்பரஸ் முதல் எந்த பீரியட்னு கண்டுபிடிங்க. அதுலேயே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் 3Pன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தேர்டு பீரியடு. ஸோ நீங்கள் பாஸ்பரஸ்ன்னு கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ தேர்டு பீரியடுக்கு அப்புறம் ஃபோர்த்து பீரியட் வரும். அப்போ இது ஃபஸ்ட்டு பீரியட், செகண்ட் பீரியட், தேர்டு பீரியட், ஃபோர்த்து பீரியட். தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் வருது நமக்கு? 18 எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், 15 + 18 போடுங்க. அடுத்து இது கீழே யார் வருவாங்கன்னு தெரிஞ்சிடும். அட்டாமிக் நம்பர் 33 தான் இதுக்கு அடுத்து கீழே வரக்கூடியது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் 33, இட் வில் பி பிளேஸ்ட் இந்த பீரியாடிக் டேபிள் எந்த குரூப்பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நமக்கு இதில் எந்த குரூப் வரும் பாருங்கள். 33 இப்போ தான் பார்த்தோம் போன எக்ஸாம்பிளில். 33 நமக்கு என்ன ஃபேமிலி வரும்? நைட்ரஜன் ஃபேமிலி வரும். ரைட்டா? ஸோ அப்போ நைட்ரஜன் குரூப்புக்கு தான் நமக்கு இங்கே ஆன்சர் வரும். இருந்தாலும் நான் இப்போ எப்படி சிஸ்டமேட்டிக்காக அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 33 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், 2 8 8 அப்படின்னு போடுவீங்க இல்லையா? ஸோ 18 போடுங்க. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல 10 18 28 36 வரும். ஸோ 33னா அப்போ என்ன ஆயிரும்? இதுக்கு அடுத்து வரக்கூடிய எலமெண்ட், அதாவது இந்த 18க்கு முன்னாடியே இங்கே நமக்கு வந்துடும். 1 2 3 4 ஃபோர்த்து பீரியடில் வரக்கூடிய எலமெண்ட்டு. ஸோ அப்போ என்ன நமக்கு ஃபோர்த்து பீரியடில் வரக்கூடியது நமக்கு 36 வருது மொத்தம். அப்போ இதை விட 3 நம்பர் முன்னாடி. அப்போ 36 அப்போ என்ன நமக்கு 35 34 33. ஸோ இது நோபல் கேஸ். ஸோ நான் நியான் ஆரம்பிக்கிறேன். இது ஃப்ளூரின், இது வந்து என்னது ஆக்சிஜன் ஃபேமிலி, இது நைட்ரஜன். ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் நைட்ரஜன் ஃபேமிலி. அப்போ எந்த குரூப்பில் வைப்போம்? நைட்ரஜனுக்குரிய குரூப்பில் தான் வைப்போம். ஸோ இங்கே ஆக்சுவலாக நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, 1Sல நமக்கு 2 குரூப் இருக்குது, ப்ளஸ் 10D வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போரான் ஒரு குரூப்பு, அடுத்து கார்பன் ஒரு குரூப்பு, அடுத்து நைட்ரஜன் ஒரு குரூப். இதுதான் குரூப் நம்பர் 10 12 13 14 15 16. ஸோ 16th குரூப்பில் தான் இது நேரம் நமக்கு வந்திருக்கும். ஆனால் 16th கொடுக்கல. இவங்க என்ன பண்ணால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாருங்கள் 93. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம டி பிளாக்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 1A 2A அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், SNP தான் ப்ரைமரி நம்பர் கொடுப்போம். அப்போ SNPயில் கொடுக்கும்போது என்ன ஆகும், எஸ்ஸில் நமக்கு 2 ஆர்பிட்டால் இருக்கும். டியை விட்டுருங்க. ஸோ டி கணக்கு எடுக்காதீங்க. ஸோ அடுத்து பி ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே 1 2, இங்கே போரான் கார்பன் நைட்ரஜன். ஸோ 3 4 5. அப்போ இது என்ன குரூப் வரும்? 5th குரூப் வரும். ஸோ 5th கொஷினுக்கு ஆப்ஷன் சி 5th குரூப் தான் ஆன்சர். நைட்ரஜன் ஃபேமிலி கீழே வரும். ரைட்? நெக்ஸ்ட் கொஷின், the electronic configuration of 4 elements are given below. Which element does not belong to the same family-ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எலக்ட்ரானிக்காக சேம் குரூப்பில் இருந்தால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும்? நமக்கு சேமாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், S2ன்னு முடியுதா? N வேல்யூ மாறலாம், ஆனால் என்னாகும், இந்த L வேல்யூ S2 தான் எல்லாத்துலேயுமே. ஸோ இது 3மே S2 தான். இது மட்டும் நமக்கு எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இருக்குது டிஃப்ரெண்ட்டாக? P5 இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? சி தான் சேம் குரூப் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? ஆப்ஷன் சி. இதுதான் என்னது? நாட் பிலாங் டு த சேம் குரூப். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஃபார் த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அயனிஷன் என்தால்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? செகண்ட் பீரியட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ செகண்ட் பீரியடில் வரிசையாக எழுதலாமா? லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் நியான். ஸோ இதுதான் ஆர்டர். நமக்கு என்ன ஆகும்? ஜென்ரல் ட்ரெண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்? அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஸோ இதுதான் நமக்கு என்னது தெரியும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? லித்தியத்தை விட பெரிலியத்துக்கு அதிகமாக இருக்கும், பெரிலியத்தை விட போரானுக்கு அதிகமாக இருக்கும், போரானோட கார்பன், கார்பனோட நைட்ரஜன், நைட்ரஜனோட ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜனோட ஃப்ளூரின், அடுத்து நியான். ஸோ இந்த ஆர்டர் வரும். இந்த ஆர்டர் எங்கே இருக்குது பாருங்கள்? லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் கரெக்டுன்னு நான் வச்சு நான் போடுவோம், ஆனால் வராது. ஏன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. இங்கே இந்த ஆர்டர் கரெக்டு தான், பட் ஆனால் இதில் சின்ன சேஞ்ச் இருக்குன்னா பெரிலியம் இங்கே வந்துடும், போரான் இங்கே சேஞ்ச் ஆயிரும்.
அண்ட் அதே மாதிரி நமக்கு நைட்ரஜன் இங்கே வந்துடும், ஆக்சிஜன் இங்கே வரும். ஸோ அப்போ இந்த ஆர்டர் எப்படி சேஞ்ச் ஆகும்னா லித்தியம், அதுக்கப்புறம் போரான், அதுக்கப்புறம் பெரிலியம், சரியா, அதுக்கப்புறம் கார்பன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஃப்ளூரின், அதுக்கப்புறம் நியான். ஸோ இந்த ஆர்டர் வரும். ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். சார் ஏன் சார் நமக்கு ஜென்ரல் ட்ரெண்ட் வரமாட்டேதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரிலியத்தோட போரான் வந்து அதிகமாக இருந்திருக்கணும், ஆனால் பெரிலியம் தான் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னா பெரிலியத்தோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், பெரிலியம் தட் இஸ் ஈக்குவல் டு 1s2 2s2, அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்குது, மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அப்போ போரானோட அதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆக்சிஜனோட நைட்ரஜன் அதிகமாக வருது. காரணம் என்னன்னா நைட்ரஜனுடைய கான்ஃபிகரேஷன் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 2s2 2p3 போடுவோம். அண்ட் ஆக்சிஜன் போடும்போது 2s2 2p4. இங்கே 2p3 அப்படின்றது என்னதுப்பா, ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ ஹாஃப் ஃபில்டு இருக்கிறது மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அப்போ ஆக்சிஜனோட நைட்ரஜனுக்கு நமக்கு அயனிக் எனர்ஜி அதிகமாகிடும். ஸோ அதனால் நைட்ரஜன் பின்னாடி வந்துடும். ஸோ அப்போ இந்த 2 சேஞ்ச் மட்டும் தான் இங்கே. ஸோ ஆர்டர் என்னது, நமக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு உரிய ஆன்சர், ரைட். நெக்ஸ்ட் ஒன், match the following oxide in column 1 with its property given in column 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், பெசிசிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க, ஆக்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், மெட்டல் ஆக்சைட்ஸ், ஆக்சைடோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது ஆக்சைட்ஸோடைய அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அப் டு டவுன் மூவ் ஆகும்போது என்ன ஆகும், பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ Na2O நமக்கு எப்படி இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பேசிக் ஆக்சைடு. அப்போ Na2O 1க்கு பி வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன இருக்குது, ஏ அண்டு டி இருக்குது. ஸோ 1க்கு பி மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள். 1க்கு நமக்கு என்ன வருது, ஸோ பி வருது. அப்போ இந்த இடத்துல பண்ணிக்கலாமா 1 அப்படின்னு போட்டுக்கலாம், ரைட். அடுத்து பாருங்கள், Al2O3 இருக்குது. ஸோ ஏஎல்லுடைய பொசிஷன் நமக்கு எங்கே வரும், பீரியாடிக் டேபிளில், ஸோ இங்கே வரும் இல்லையா. ஸோ இட் இஸ் அ மெட்டல் ப்ரெசன்ட் இன் பி பிளாக். ஸோ மெட்டல் ப்ரெசன்ட் இன் பி பிளாக் அப்படின்றப்ப என்ன ஆகும், இட் ஹேஸ் அ ஆம்ஃபோடரிக் ஆக்சைடு, பேசிக்கும் இருக்கும், அதே மாதிரி என்ன ஆகும், நமக்கு அசிடிக்காகவும் இருக்கும். ஸோ ஆம்ஃபோடரிக். அப்போ D2க்கு என்ன வந்துடும், நமக்கு டி வந்துடும். அப்போ 2க்கு டி வர்ற மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் எங்கே வருது, நமக்கு ஆப்ஷன் டியில் வருது, ரைட்டா. ஸோ ரிமைனிங் பார்த்துருங்க அப்படியே. N2Oன்றது பேசிக் அசிடிக் ஆக்சைடாக இருக்கும். ஸோ N2O, தேர்ட் ஒன் ஏ கொடுத்துருக்காங்க சார், நியூட்ரல் ஆக்சைடு மாதிரி சொல்லிட்டேன், இதுக்கு நான் நியூட்ரல். அண்ட் Cl2O தான் அப்புறம் நமக்கு அசிடிக்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் நம்ம மேட்ச் பண்ணியாச்சு, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்சைடு இஸ் மோஸ்ட் அசிடிக் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. கவனிங்க, இதில் கொடுத்துருக்க ஆக்சைட்ஸ் பாருங்கள், எல்லாமே 2s குரூப்பு. எப்படி எடுக்கலாம், பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் பேரியம். நமக்கு என்ன தெரியும், அப் டு டவுன் வர வர நமக்கு என்ன ஆயிரும், அப் டு டவுன் வர வர அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சரி, அசிடிக் கேரக்டர் மாற்றி எழுதிக்கலாம், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போனா நமக்கு பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், பேசிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். அப்போ அப் டு டவுனில் பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும்னா இதில் யாருக்கு மோர் அசிடிக்காக இருப்பாங்க, பெரிலியம் தான் இருக்கும். அப்போ நமக்கு 9th கொஸ்டினில் ஆப்ஷனாக வரும் பி, பெரிலியம் ஆக்சைடு. இதுதான் அப்புறம் நமக்கு மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும், மற்றதெல்லாம் பேசிக் நேச்சரில் இருக்கும், ரைட். நெக்ஸ்ட் ஒன், இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் does not agree with the variation of property indicated against it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீசிங் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் தான் இதில் வரும். அப்போ I மைனஸ் எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவில். அடுத்து Br, அடுத்து Cl, அடுத்து F. ஸோ இந்த ஆர்டர் கரெக்டு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா நெகட்டிவ்ன்ற வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ரீசிங் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு போட்டிருக்கணும். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க, ரைட்டா. மேபி இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும், ரைட். அப்போ நான் நெகட்டிவ் வேல்யூஸ் வரணும். அப்போ என்னதுப்பா, எனர்ஜியை எலக்ட்ரானை வாங்கும்போது, கெயின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்குது. ஸோ I வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கினா மாறும், நமக்கு I மைனஸாக மாறும். அப்போ இட் வில் ரிலீஸ் ஒன் எனர்ஜி. இதுதான் நான் சொல்லுவோம், நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம், இல்லைனா எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எனர்ஜி என்ன ஆகும், நமக்கு டவுன் த குரூப் போகப்போ என்ன ஆகிட்டே வரும், நமக்கு இது குறைஞ்சிட்டே வரும். அப்போ அயோடின் குரூப் வைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும், நமக்கு ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்போ என்ன நமக்கு டவுன் த குரூப் குறையுது. அப்போ ஃப்ளூரின் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் நமக்கு என்னது கரெக்டு, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குப்பா. என்ன அப்படின்னா Cl தான் ஆக்சுவலாக இங்கே வரும் F விட.
ஸோ நம்ம இதை ஜென்ரலாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம் ரைட்டா ஓகேவா ஏன்னா இதில் ஆன்சர் வேறு ஒரு ஆன்சர் இருக்குது அதனால தான் மேபி இது மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஏ அண்ட் டி ரெண்டுமே ஆன்சராக வரும் ரைட் அடுத்து பாருங்கள் பி பாருங்கள் இன்க்ரீசிங் மெட்டாலிக் ரேடியஸ் ஸோ மெட்டாலிக் ரேடியஸ்னால் சைஸ் என்ன நமக்கு டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் அடுத்து சீசியம் ஸோ எல்லாமே டவுன் த குரூப் வர நேரம் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ பி கரெக்டு சி பாருங்கள் இன்க்ரீசிங் அயானிக் சைஸ் ஸோ அயானிக் சைஸை பொறுத்த வரைக்கும் கேட்டையானில் சார்ஜ் அதிகமாக இருந்தது அது வந்து சைஸில் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ ஏஎல் இங்கே மேலே 3+ இருக்குது அடுத்து 2+, அடுத்து ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அப்போ என்னது சியும் கரெக்டு பி பாருங்கள் இன்க்ரீசிங் ஃபஸ்ட் அயனிஷன் என்தால்பி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் அயனிஷன் என்தால்பி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் போரான் கார்பன் நைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே என்ன வந்துடும் ஆக்சிஜனோட நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் ஏன்னா நைட்ரஜன் ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனில் இருக்கிறதுனால நேரம் இதுக்கு நமக்கு மோர் எனர்ஜி தேவைப்படும் ரைட்டா ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இங்கே என்னது அகெயின்ஸ்டாக இருக்குது ஸோ ஏவும் அகெயின்ஸ்ட் தான் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸோ ரெண்டுமே போட்டுக்கலாம் ஏவும் போட்டுக்கலாம் அண்ட் டியும் போட்டுக்கலாம் ஸோ ஏ அண்ட் டி ரைட்டா ஆனால் என்ன பண்ணிட்டாங்க நமக்கு இங்கே நெகட்டிவ் அண்டு இந்த வேல்யூவை அவங்க இங்கே கொடுத்துருந்தா நமக்கு டி தான் ஆன்சராக வந்திருக்கும் ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் the formation of oxide ion to O2 minus from oxygen atom requires first an exothermic and then an endothermic step as follows ஸோ என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் என்னது O2லேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறீங்க ஸோ அது நமக்கு வேல்யூ எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து நெகட்டிவில் இருக்குது செகண்ட் அதுலேயே இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது we have to spend energy அப்போனா அது எலக்ட்ரானோடைய அஃபினிட்டி ப்ளஸில் இருக்குது This process of formation of O2 ion in gas phase is unfavorable even though O2 minus is isoelectronic with neon. It is due to the fact that so gas phase la namak enna agadu O2 2 minus formation வந்து unfavorable அப்படின்றாங்க ரைட்டா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க O2 ion has comparatively smaller size than oxygen atom ஸோ O2 மைனஸ் வந்து எப்போ இருக்கும் லார்ஜர் சைஸில் இருக்கும் O மைனஸ் அடுத்து பாருங்கள் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரானேட்டிவ் கரெக்டு தான் பட் இது ரீசன் கிடையாது அடுத்து அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆக்சிஜன் ரிசல்ட் இன் லார்ஜ் சைஸ் ஆஃப் அயான் இதுவும் கரெக்டு தான் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ரிசல்ட் லார்ஜ் சைஸ் பட் இதுக்கும் ஸ்டெபிலிட்டிக்கு சம்மந்தம் இல்லை அடுத்து பாருங்கள் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அவுட்வைஸ் த ஸ்டெபிலிட்டி கெயின்டு பை அச்சீவிங் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஸோ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நமக்கு என்ன ஆயிரும் அதிகமாகிடும் ரைட்டா ஸோ அப்போ 11க்கு என்ன ஆன்சர் டி ஏன்னா நம்ம 2 மைனஸ்னால் 2 எலக்ட்ரான்ஸ் ஆடட் ஸோ இந்த ஆட் பண்ண எலக்ட்ரான்னா நமக்கு அதிகமாக ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய ஆன்சர் ரைட் நெக்ஸ்ட் கொஷின் which are the following orders of ionic radii is correctly represented அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் கவனிங்க ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள் கேட்டையான் சைஸில் ஸ்மாலராக இருக்கும் ஆனையான் சைஸில் பெருசாக இருக்கும் இதுதான் ஆர்டர் ஸோ அப்போ எப்படி வரும் நமக்கு ஹெச் ப்ளஸ் ஸ்மாலர்லேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நம்ம எல்லோரும் அதே ஆர்டர் கொடுப்போம் அப்போ இருக்கிற லார்ஜஸ்ட் யார் வருவாங்க ஹெச் மைனஸ் அடுத்து ஹெச் அடுத்து ஹெச் ப்ளஸ் வரணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரே ஆர்டர் வரல அடுத்து பி பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸு ஸோ கேட்டையான் தான் சைஸில் ஸ்மாலராக இருக்கும் அப்போ நமக்கு லார்ஜரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ என்ன நமக்கு O2 மைனஸ் அடுத்து எஃப் மைனஸ் அடுத்து Na ப்ளஸ் வரணும் ஸோ இதுவும் வரல இது பி ரைட் அடுத்து சி பாருங்கள் சி பார்க்கும்போது என்ன ஆகும் நமக்கு லார்ஜர்லேருந்து போடும்போது அதே தான் என்ன வரணும் நமக்கு O2 மைனஸ் அடுத்து என்ன வரணும் எஃப் மைனஸ் அடுத்து Na ப்ளஸ் வரணும் இதுலேயும் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள் சைஸ் வந்து சின்னதில் தான் போடணும் இல்லையா ஸோ பெருசுலேருந்து போடணும் அப்படின்னா நமக்கு N3 மைனஸ் அடுத்த நேரம் Mg2 ப்ளஸ் அடுத்து Al3 ப்ளஸ் ஸோ இந்த ஆர்டர் வரும் ஸோ இது 4மே இதில் கிடையாது 4 ஆப்ஷனுமே இங்கே ராங் தான் ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் நன் எதுவுமே வராது ஸோ இது தனியாக நாங்கள் கொஸ்டினில் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இதுதான் வரும் ரைட் 4மே தப்பாக தான் இருக்குது ஸோ எதுவுமே கரெக்ட் ஆர்டர் இல்லை நெக்ஸ்ட் ஒன் which one of the following arrangement represent the correct order of least electronegative to most negative electron gain enthalpy அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடிய என்தால்பி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு தான் இருக்குல்ல அதிகமாக இருக்கும் ஸோ ஃப்ளூரின் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்கும் ரைட் அப்போ ஃப்ளூரின் ஆக்சிஜன் இருக்குல்ல ஹையஸ்ட் ஃப்ளூரின் தான் ஏன்னா அதான் நம்ம ஈஸியாக எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும் அதுதான் நெகட்டிவ்ல அதுக்கு அதிகமாக இருக்கும் அது செகண்ட் மோஸ்ட் இது இருக்கும் அப்போ ஹையஸ்ட்டாக ஃப்ளூரின் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிடலாம் இருந்தாலும் மற்றது பார்த்துடலாம் அடுத்து பாருங்கன்னா இருக்குது கால்சியம் அலுமினியம் அண்ட் கார்பன் இருக்குது ஸோ கார்பன் இஸ் நான் மெட்டல் அலுமினியம் அண்ட் கால்சியம் இஸ் மெட்டல்ஸ் ஸோ போக நேரம் நமக்கு அதோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நம்ம லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கணும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமாகும் ஸோ அப்போ அலுமினியத்தோட கார்பனுக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் கால்சியத்தோட அலுமினியத்துக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் கார்பனோட ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனோட ஃப்ளூரினுக்கும் ஸோ இதுதான் ஆர்டர்
இந்த ஆர்டர் என்னது டி. அப்போ லெஃப்ட் டு ரைட் நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ், ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், in which of the following arrangement the given sequence is not strictly according to the property indicated against it கொடுத்துருக்காங்க. ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் டவுன் த குரூப் என்ன ஆகும், நமக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டாப்பா. ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஹெச்எஃபோட HCl மோர் அசிடிக்காக இருக்கும், அதை விட HBr, அதை விட என்ன இருக்கும் நமக்கு HI. ரைட். ஸோ இந்த ஆர்டர் நமக்கு கரெக்டாக இங்கே ஃபாலோ ஆகும். அப்போ ஏ கரெக்டு. பி பாருங்கள், இன்க்ரீஸிங் பிகே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ பிகே வேல்யூ அப்படின்றது நமக்கு எதை பொறுத்து வரும், அசிடிட்டி பொறுத்து தான் வரும். ரைட்டா. ஸோ இங்கே கொடுத்துருக்கல பாருங்கள், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ இதில் யாருக்கு அதிகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்சிஜனோட சல்ஃபருக்கு அதிகம், சல்ஃபரோட செலீனியம், செலீனியத்தோட டெல்லூரியத்துக்கு அதிகம் கொடுத்துருக்காங்க அசிடிக் கேரக்டர். ஸோ இது தப்பு. எப்போவுமே என்ன இருக்கும், நமக்கு அசிடிக் கேரக்டர் டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆகிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அசிடிக் ஸ்ட்ரென்த் வேறு, சாரி அசிடிக் கேரக்டர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பிகே வேல்யூ தானே கேட்டிருக்காங்க இல்லையாப்பா. ஸோ அப்போ பிகே வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கணும்னா, அசிடிக் ஸ்ட்ரென்த்து தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/pKa. ஸோ பிகே வேல்யூ அதிகம் அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மி அப்படின்னு அர்த்தம். ரைட்டா. ஸோ அப்போ பாருங்கள், நமக்கு டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆகிட்டே வரணும், அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே வரும் இல்லையா. ஸோ அப்போ பிகே வேல்யூ கம்மியாகிட்டே வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிகே வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கம்மியாக வரணும், ஆனால் அதிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் என்னது ராங் இண்டிகேஷன். அடுத்து பாருங்கள், இன்க்ரீசிங் அசிடிக் கேரக்டர் திரும்பவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிடிக் கேரக்டர்னா அவனோட டவுன் த குரூப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ அதான் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்குல்லையா, ஏ மாதிரியே தான் பியும். அடுத்து பாருங்கள், டி பாருங்கள், இன்க்ரீசிங் ஆக்சிடைசிங் பவர் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆகும், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆக்சிடைசிங் எபிலிட்டியும் நமக்கு என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்னது கரெக்டாக தான் இருக்குது. ரைட். பீரியாடிக் ட்ரெண்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அமாங்ஸ் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் ஸ்மாலர் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் த அயான், ஸ்மாலர் இஸ் த அயானிக் ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. தப்பு. ஃபஸ்ட்டு ஒன்றே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ தான் அதில் ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸில் ஸ்மாலர் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது ஸ்மாலர் த கேட்டயான், நமக்கு என்ன சைஸ் நமக்கு என்ன ஆகிட்டே வரும்னா லார்ஜர் த சைஸ். சரியா. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக சைஸ் குறைஞ்சிட்டே வரும். உதாரணத்துக்கு Al3+ஓட Mg2+ சைஸில் பெருசாக இருக்கும். ஏன்னா இங்கே சார்ஜ் என்ன இருக்குது, நமக்கு அதிகமாக இருக்குது. ஸ்மாலராக இருக்கும்போது லார்ஜராக இருக்கும். இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்ன ஆகும், இதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. மற்றது பார்க்கலாம். அமாங்ஸ் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கிரேட்டர் த நெகட்டிவ் சார்ஜ் லார்ஜர் த அயானிக் ரேடியஸ். கரெக்டு தான். ஏன்னா ஆனியானை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் அதிகமாக சைஸு பெருசாகிட்டே வரும். அடுத்து பாருங்கள், அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் த எலமெண்ட் இன்க்ரீசஸ் as one moves the first group of the periodic table, moves down the first group. So move down போனோம்னா atomic radius என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். அடுத்து atomic radius of the element decreases as one moves across period from left to right. So left to right மூவ் பண்ணோம்னா நமக்கு குறையும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் தான். சி அண்ட் டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஏ தான் நமக்கு என்னது ராங்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், what is the value of electron gain enthalpy of Na plus if I1 of Na is 5.1 electron volt? I-னா என்னதுப்பா, ஸோ NA என்ன ஆகும், நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும் IE1. ஸோ இட் வில் கிவ்ஸ் என்னது Na ப்ளஸ் எலக்ட்ரான். இதுதான் IE1, அதாவது அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இதே எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன பண்ணுவோம், Na ப்ளஸில் நான் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் Na ப்ளஸ் என்னது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, யார் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம், EA. ஸோ இப்போ என்ன ஆயிரும், இதுக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்கா. அப்போ I1க்கு ரிவர்ஸாக என்ன இருக்கும், நமக்கு EA இருக்கும். அப்போ I1 என்ன கொடுத்துருக்காங்க, 5.1 எலக்ட்ரான் வோல்ட்டு. அப்போ EA நமக்கு என்ன இருக்கும், -5.1 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ -5.1 எங்கே இருக்குது பாருங்கள், ஏல இருக்குது. ஸோ இதுதான் அது ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், which are the following oxide is amphoteric அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ amphoteric oxides எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், SnO2 ஃபஸ்ட்டாக இருக்குது, SnO2, அடுத்து CaO, கால்சியம் ஆக்சைடு. ஸோ இது வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு. கண்டிப்பாக அது எப்போ இருக்கும் நமக்கு, அது S பிளாக்ல வரக்கூடியது. அசிடிக் பேசிக் நேச்சரில் தான் இருக்கும். மற்றதை எடுத்துக்கோங்க, என்னென்ன இருக்குது, கார்பன், சிலிக்கான் அண்டு
டின் இருக்குது. ஸோ அப்போ கார்பன், சிலிக்கான் அண்டு டின் SN இருக்குது. ஸோ CO2 இஸ் அசிடிக் இன் நேச்சர். அதே மாதிரி SiO2 நமக்கு என்ன இருக்கும், அசிடிக் இன் நேச்சர். ஆனால் டின் நமக்கு நேரம் கீழே வர நேரம் அதோட நேச்சர் மாறிட்டே வரும் இல்லையா. ஸோ நேரம் ஆம்ஃபோடரிக்காக மாறிடும். அப்போ டின் தான் கரெக்டு. ஏன்னா டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆயிரும், அசிடிக் கேரக்டர் டிக்ரீசஸ். ஆக்சைட்ஸை பொறுக்க இருக்கும், அசிடிக் ஆக்சைடோடைய கேரக்டர்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், டிக்ரீசஸ். ரைட்டா. அப்போ நேரம் வந்து ஆம்ஃபோடரிக்காக இருக்கும். எதுனா டின் ஆக்சைடு. ரைட். நெக்ஸ்ட் ஒன், the correct order of decreasing ionic radii among the following isoelectronic species கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸில் கேட்டையான்ஸ் தான் ஸ்மாலர் சைஸில் இருக்கும். அப்போ எல்லாமே இங்கே ஐசோஎலக்ட்ரானிக் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கேட்டையானில் லார்ஜர் த சார்ஜ்னா ஆகும், ஸ்மாலர் த சைஸு. ஸோ சார்ஜ் பெருசாக யாருக்கு பாருங்கள், ஹையர் த சார்ஜ் கால்சியம் 2+, அதுக்கு தான் ஸ்மாலஸ்ட் சார்ஜ் வரணும். ஸோ அப்போ கால்சியம் 2+க்கு ஸ்மாலஸ்ட் சார்ஜ். அடுத்து என்ன K+ சைஸு. நெகட்டிவ் அயான்ஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜர் த நம்பர், அதாவது ஹையர் த சார்ஜ் லார்ஜர் த அயன். ஸோ அப்போ என்ன நமக்கு இங்கே Cl-, இங்கே S2-. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு இங்கே ஆன்சர். ரைட். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன், which of the following represent the correct order of increasing electron gain enthalpy with negative sign for the element of oxygen, sulfur, fluorine and chlorine கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வித் நெகட்டிவ் சைன் கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் சைனில் நமக்கு என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ யாருக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எலமெண்ட் பாருங்கள், ஆக்சிஜன், சல்ஃபர், அடுத்து யார் இருக்கா, ஃப்ளூரின், குளோரின் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியும், லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது ஆன்ஷியன் எனர்ஜி நமக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நெகட்டிவ்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், டவுன் த குரூப் நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இங்கே யார் ஃபஸ்ட் இருப்பாங்கன்னா சல்ஃபர். அதுக்கப்புறம் இங்கே யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன். ரைட். ஸோ டவுன் த குரூப் நெகட்டிவ் வேல்யூவில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம மாற்றி போட்டோம் பாருங்கள். ஸோ நெகட்டிவ் வேல்யூவில் கேட்டிருக்காங்க. அப்போ நெகட்டிவ்னு பார்க்கும்போது நமக்கு யாருக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் நெகட்டிவில் அதிகமாக இருக்கனால நம்ம அதை ஸ்மாலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஓ அதுக்கப்புறம் எஸ் வரும். அண்ட் ஃப்ளூரின், குளோரின் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், ஃப்ளூரினுக்கு கம்மியாக இருக்கும், அடுத்து யாருக்கும் குளோரினுக்கு அதிகமாக வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர். ஏன்னா சிஎலுக்கு தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ரைட்டா. அண்ட் குரூப் 16 பார்த்தீங்கன்னா சல்ஃபர் நமக்கு வரும். இது ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் வருது. ஏன்னா இது ரெண்டும் அனாமலியாக நமக்கு பிஹேவ் பண்ணும். ஸோ டவுன் த குரூப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் ஃப்ளூரினுக்கும் குளோரின் நடுவில் பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு தான் அதிகமாக இருக்கும். இது காரணம், குளோரினுக்கும் சல்ஃபருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோடைய நியூக்ளியஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். சரியாப்பா. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்போம். நியூக்ளியஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் நோட்ஸை ரீகால் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன், among the elements calcium, magnesium, phosphorus and chlorine the order of increasing atomic radii கேட்டிருக்காங்கப்பா. ஸோ கால்சியம் 12, மெக்னீஷியம் 12, மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் 12. கீழே நமக்கு கால்சியம். ஸோ கால்சியம் பொறுத்த வரைக்கும் என்னது நமக்கு இங்கே 40. ரைட். அண்ட் பாஸ்பரஸ், குளோரினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், பாஸ்பரஸ் இஸ் 15 அண்ட் குளோரின் இஸ் 17. ஸோ அப்போ லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் நமக்கு குறையும், அதே மாதிரி அப் டு டவுன் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதில் கம்மியாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரினுக்கு தான் இருக்கிற கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் மெக்னீஷியத்துக்கு பெருசாக இருக்கும், அதை விட பெருசாக யார் இருப்பாங்க, கால்சியம். ஸோ இந்த ஆர்டர் எங்கே வருது அப்படின்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் வருது இல்லையா. அப்போ 20க்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், among the following which one has the highest cation to anion size ratio அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கேட்டயான்ஸ் வேறு, ஸோ ஆனியான்ஸ் நமக்கு இங்கே சேமாக இருக்குது. இதில் மட்டும் CSI இருக்குது. ஸோ இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் ஏ ஒமிட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எஃப் தான். என்ன இருக்குது, லித்தியம் அண்ட் சிசிஎம், சோடியம் இருக்கா. அப்போ லித்தியம், சோடியம் அண்ட் சிசிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ லித்தியம், சோடியம் அண்ட் சிசிஎம். ஸோ கேட்டயான் டு ஆனியான் ரேஷியோ, இங்கே ஆனியான் சேம் தான். அப்போ கேட்டயானோடைய சைஸ் பெருசாகும் போது அதோட ரேஷியோனா நமக்கு அதிகமாகிட்டே போகும். அப்போ யாருக்கு சைஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும், சைஸ் வைஸ் பார்க்கும்போது சிஎஸ் தான் நமக்கு என்ன, சிசிஎம் தான் சைஸில் பெருசு. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும், பி. அகைன் இங்கேயே நமக்கு என்ன தான், பி தான். இதுக்கு தான் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ரைட்டா. ஸோ ஏன்னா இங்கே ரெண்டுக்கு சார் சிஎஸ்ஐ இருக்குது சார் நீங்கள் கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா சிஎஸ்ஐ அதே மாதிரி சிஎஸ்எஃப். சார் இதை கம்பேர் பண்ணுங்க அப்படிங்கிறீங்கன்னா சிஎஸ் காமன். அப்போ ரேஷியோக்கு என்ன பண்ணுவோம், சைஸ் ஆஃப் சிஎஸ் டிவைட் பை எஃப், இங்கே சைஸ் ஆஃப் சிஎஸ் டிவைட் பை ஐ.
ஸோ ஐயோட சைஸ் பெருசாகும்போது ரேஷியோ குறைஞ்சிரும். அப்போ ஹையஸ்ட் ரேஷியோ அகைன் யாருக்கு தான் வரும்? சிஎஸ்எஃப்க்கு தான். இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஷிப். கேட்டயான்ஸ் டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அப்போ ரேஷியோ எப்படி இருக்கும் பாருங்கள். ரேஷியோடது வந்து எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கேட்டயான் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆனயான். ஸோ இந்த ரேஷியோ தான் நான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆனயான்ஸ் பெருசாகும்போது ரேஷியோ குறையும். ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்ன வரும்? நமக்கு பி தான் வரும். ஸோ இந்த சிஎஸ்ஐ நமக்கு வராது. அடிச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக நினச்சிக்காதீங்க. சிஎஸ்ஐ நமக்கு என்ன ஆகாது? ஆன்சர் வராது. ரைட். நெக்ஸ்ட் ஒன். Among the element with the following electronic configuration, which one of them may have the highest ionization energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒனுக்கு 3p2, அடுத்து பிக்கு பார்த்தீங்கன்னா 3p3 கொடுத்துருக்காங்க. சாரி 4p3 கொடுத்துருக்காங்க. அவனிங்க இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4p3. அண்ட் சிக்கு பாருங்கள் 3p1 இருக்குது. அண்ட் டிக்கு பாருங்கள் 3p3 இருக்குது. ஸோ இதில் எதுக்கு வந்து நமக்கு கான்ஃபிகரேஷன், எதுக்கு வந்து நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 இதெல்லாம் தேர்டு ஷெல்லு. ஸோ எதுலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது நமக்கு வந்து கஷ்டம்? க்ளோசர் த நியூக்ளியஸ் தான். ஸோ அப்போ 4pன்றது நியூக்ளியஸ்லேருந்து தூரமாக இருக்குது. ஸோ இதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இதில் வந்து காம்படிஷன் இது கிடையாது. அடுத்து நமக்கு என்ன இருக்குது? இந்த 3 இருக்குது. 3p1, 3p2, 3p3. ஸோ இதுலேருந்து எதில் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா 3p3. ஏன்னா அது என்னது? ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ ஹாஃப் ஃபில்டுக்கு நமக்கு என்ன தெரியும்? மோர் எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். சரி, மோர் எனர்ஜி தேவைப்படும். அப்போ என்னது? ஆப்ஷன் டி தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த சைஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான் பாருங்கள். கால்சியம், பொட்டாசியம், ஆர்கான், குளோரின், சல்ஃபர் எல்லாமே தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் தான். அண்ட் எல்லாமே எப்படி இருக்குது? 18 எலக்ட்ரான் ஸ்பீசிஸாக தான் கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ நான் இது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். எல்லாமே அது ஐசோ எலக்ட்ரானிக்கு 18 எலக்ட்ரான் ஸ்பீசிஸு. ரைட். இங்கே எழுதுறேன், உடனே இதை ஆன்சர் நினச்சிக்குவீங்க. நம்ம இதுமாதிரி தான் பார்க்கணும். அப்போ எல்லாமே என்னது? 18 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் ஐசோ எலக்ட்ரானிக்கு. ஸோ அப்போ எப்படி சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹையர் த கேட்டயானிக் சார்ஜ், சைஸ் எப்படி இருக்கும்? நமக்கு ஸ்மாலராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க? கால்சியம் 2+. அடுத்து யார் வருவாங்க சைஸ் பொறுத்த வரைக்கும்? K+. அடுத்து AR 18 எலக்ட்ரான். அடுத்து Cl-. அடுத்து என்ன வரும்? S2-. ஸோ சேம் ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட். ஸோ 23க்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? ஏ ஆன்சராக வந்துடும். ஐசோ எலக்ட்ரானிக் சைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆட்டம் ஹேஸ் த லோயஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. எதில் லோயஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி, ஈஸியாக எலக்ட்ரானாக ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்டேபிள். கவனிங்க, இது ஸ்டேபிள், இது ஹாஃப் ஃபில்டு. ஸோ இங்கே வரும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 3s1 கொடுத்துருக்காங்க. ரைட்டா. இங்கே 2p5 இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் தேர்டு ஷெல், இது செகண்ட் ஷெல். ஸோ செல்ஸ் நமக்கு தூரமாக போக போக ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். அப்போ செகண்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானோட தேர்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ ரிமைனிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 இருக்குதுல, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை ரிமைனிங் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.